ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் N7 டியூட்டோரியல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹால்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்காக வீடியோ பார்த்துருவோம். இன்றைக்கி டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் நம்ம எல்லா அப்டேட்டும் படிச்சுட்டு போடுவோம். ஸோ புது அப்டேட் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரோ என்கிட்ட டெலிகிராம் இல்லை, என்ன பண்ணுறது கேட்குறீங்களா? ஸோ உங்கள் எல்லார்கிட்ட வாட்ஸ்அப் இருக்கும், டெலிகிராம் இல்லை வாட்ஸ்அப் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்போட லிங்க்கு கீழே இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோ போயிடலாமா? வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேவையானது ஒரு ஃபோன். அந்த ஃபோனில் இன்ஸ்டாகிராம் ஆப். ஸோ உங்கள்கிட்ட ஏற்கனவே இன்ஸ்டாகிராம் ஆப் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஆப் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன், கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் புதுசாக உள்ளே போகிறாந்தா அதில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறங்க. உங்கள் ப்ரொஃபைல் நேம், ப்ரொஃபைல் ஃபோட்டோ அண்டு பயோ, அதில் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறங்க. ஃபோட்டோ யூனிக்காக இருக்கணும். ஸோ எதாவது ஆட் ஆகணுமோ வைக்காதீங்க. யூனிக்கான ஃபோட்டோ வைங்க, யூனிக்கான பேர் வைங்க. ஸோ அப்போ தான் ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் ஏறும். ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்ககிட்ட ஏற்கனவே ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களோ இருக்கட்டும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபாலோவர்ஸ் எப்படி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு ட்ரிக்கு தான். ஸோ இது எந்த மாதிரி இதுவும் இல்லை. ஸோ அதை நான் சொல்கிற வழியில் பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு ஏதாவது குழம்பிச்சுன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டு பேங்க் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ நல்லா பாருங்கள், கரெக்டாக சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே. ஓகே ரைஸ், நான் இப்போ டுட்டோரியலில் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. வாங்க பார்ப்போம். வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்னு இருந்தேன். ஸோ அதை இப்போ சொல்ல போகிறேன். அது என்னன்னா கிவ் அவே. ஸோ நம்ம சேனலில் நம்ம புதுசாக கிவ் அவே தரலான்னு இருக்கிறோம். ஸோ நான் டெலிகிராம் சீக்கிரமாக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் கிவ் அவே வின்னர்ஸ் அண்டு கிவ் அவே பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே அதில் தான் தருவேன். ஸோ அதனால நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ என் இன்ஸ்டாகிராம் பண்ணினேன். இது என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்டு. ஸோ இது எடிட்டர் அஃபிஷியல் அக்கௌண்ட்டு. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா இந்த அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் இதில் மெசேஜ் பண்ணுவேன். ஸோ இது ஒரு அஃபிஷியல் அக்கௌண்ட்டுனால ஸோ இதில் சில டவுட்ஸ் மட்டும் தான் கேட்க முடியும். ஸோ சும்மாலாம் பேச முடியாது. ஸோ இப்போ நம்மளோட சேனலோட அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இதான் நம்ம சேனலோட அஃபிஷியல் அக்கௌண்ட்டு. பார்த்தீங்கன்னா N7 டியூட்டோரியல்ஸ் தமிழ்னு இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க என்னுடைய 2 அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் காத்துன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 179 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நான் 305 பேர் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஓகே கைஸ், நம்ம இப்போ எப்படி இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த ட்ரிக்கை பார்த்துருவோம். சரி, இப்போ இது நம்மளோட பர்சனல் ஐடி. ஸோ அந்த பர்சனல் ஐடி நம்ம இன்க்ரீஸ் பண்ணி காட்டுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 468 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 570 ஃபாலோயிங் இருக்காங்க. இப்போ ஃபாலோயிங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா இப்படி லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆகி முடிச்சோன்னே பாருங்கள், இங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ இதில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ 2 ஏரோ பட்டனோ 2 ஏரோ போட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்டாக ஒரு ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் லோடிங் ஆகும். லோடிங் ஆகணும் கொஞ்சம் வரும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு முக்கியமான ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அப்படியே தூக்கிக்கோங்க. எனக்கு இது வரைக்கும் முக்கியமான ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு முக்கியமாக ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ இதுக்கப்புறம் முக்கியமான ஃபாலோயிங் இல்லை. ஸோ இங்கேருந்து 1 2 3 ஸோ இப்போ நான் 19 பேரை அன்ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ 19 பேருன்னு கணக்கு இல்லை. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் அன்ஃபாலோயிங் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒரு பேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து பாருங்கள், இப்படி ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து இங்கே கீழே வரையும் ஒரு பேஜ்னா, அப்போ அப்படியே தூக்குனிங்கன்னா 2, அப்படியே தூக்குனிங்கன்னா 3. ஸோ இந்த 3 பேஜ். ஸோ மேக்ஸிமம் 3 பேஜ், மினிமம் 1 பேஜ். ஸோ இந்த மாதிரி அன்ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அன்ஃபாலோ பண்ணுறது அந்த 2வது இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் அன்ஃபாலோ பண்ணணும். ஸோ ஏன் நம்ம இந்த ஆரோ எதுக்குன்னா, இது ஃபஸ்ட்டு இப்போ
அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ டிஃபால்ட்னு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிறது வரும். ஸோ லேட்டஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் லேட்டஸ்ட்டாக யாரை ஃபாலோ பண்ணீங்களோ அது வரும். ஸோ நீங்கள் அது கொடுத்து அன்ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ அவங்களும் உங்களை அன்ஃபாலோ பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இயர்லினா என்றைக்கோ எப்போயோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அன்ஃபாலோ பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ஐடி அவங்களுக்கு காமிக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த தேர்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணி அன்ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 3 பேஜ் அன்ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் 570. இப்போ நான் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்தோன்னு பார்த்தோன்னா 550. ஸோ சாரி, நான் 20 பேரை அன்ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட்டின் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். லேட்டஸ்ட்டாக உங்களை யார் ஃபாலோ பண்ணிக்கிறான்னு பாருங்கள். என்னை நியூவாக இப்போ 4 நிமிஷத்தில் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிறாரு. ஸோ நான் அவர் ஐடி கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அக்கௌண்ட்டு. ஸோ அதனால் அவரோட ஃபாலோவர்ஸை நம்ம பார்க்க முடியாது. அப்படியே வெளியே வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட்டாக யார் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, அவங்க ஃபாலோ பண்ணாமல் நம்மளை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாமல் அவங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க பாருங்கள். ஸோ இவர் தான் அந்த ப்ரைவேட் அக்கௌண்ட் வச்சுருந்தார். ஸோ இவர் வேணாம். அதனால் நம்ம இப்போ இவர் ஐடியா ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இவர் ஐடியா ஓப்பன் பண்ணால் இவர் ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் பப்ளிக் அக்கௌண்ட் தான். ஸோ அதனால் இவரோட ஃபாலோவர்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அவங்க ஃபாலோவர்ஸில் போயிட்டு நீங்கள் இப்போ 20னா 10 ஒரு 10 பேரை ஃபாலோ பண்ணுங்கள். ஏழு 8 9 10. ஸோ 10 பேர் மட்டும். ஸோ 20ன்னு வந்தால் அதில் பாதி. ஸோ நீங்கள் எத்தனை அன்ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த 3 பேஜில் எத்தனை அன்ஃபாலோ வருதோ ஸோ அதுலேருந்து பாதி எடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பிளாக் ஆகாமல் இருக்கும் அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ நான் ஓகே, இப்போ திருப்பி உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அது இப்போ ஆட் ஆயிரும் பிஎம்னு. ஸோ இப்போ நான் பிஎம்மில் உட்காந்து பண்ணின்னுக்கிறேன். ஸோ கொஞ்சம் இருங்க, நம்மளுக்கு ஃபாலோவர்ஸு கொஞ்சம் லோடிங் ஆனோன்னே அவங்க வந்து பார்த்தோன்னே அவங்க நம்ம பேஜை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணாதுங்க. ஸோ உங்களுக்கு ஃபாலோவிங்கும் ஏறாமல் இருந்திருக்கும், ஃபாலோவர்ஸும் ஏறும். ஸோ இந்த ட்ரிக்கை எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு ப்ரூஃப் வந்து நான் முன்னாடியே கொடுத்துருந்தேன்.